இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 119வது சங்கீதம் 92வது வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன பண்ணினாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் உங்களை சுற்றியே இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாமல் உங்களை காயப்படுத்துறது மட்டுமே அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். பிசாசு நமக்கு இதை நம்முடைய சிந்தைக்குள் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அதை முக்கியத்துவப்படுத்தி பாரு, இவங்க உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய மனதை கெடுத்துக்கிட்டே இருப்பான். உன்னை எல்லாரும் காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்லி சொல்லி காட்டுவான். அது மட்டுமன்றி நீ எவ்வளவுதான் நல்லவனாக இருக்க முயற்சி செஞ்சாலும் உன்னுடைய உணர்வுகளை அவங்க மதிக்கிறதே இல்லை என்றெல்லாம் உங்கள் மனசில் அந்த சிந்தனைகளை ஓட விட்டுக்கிட்டே இருப்பான். தாவீதுக்கு இப்படி பல முறை வேதனையான சூழ்நிலைகள் உருவானது. அவனுடைய தகப்பன் அவனுடைய உணர்வுகளை மதிக்கலை. சவுலுக்கு நல்லது செஞ்சாலும் அவன் தாவீதை பகைச்சான். பெத்த மகனே தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான். அவன் மனக்கலக்கத்தோடு எழுதின சங்கீதங்களும் உண்டு. ஆனால் தாவீது இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகள்லையும் எப்படி தன்னை காத்துக்கிட்டான் அப்படின்னா, இவனை துதிக்கிறது மூலமாக தான். தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கையாண்டது எப்படியோ அப்படியே நாமும் செய்தா இப்படிப்பட்ட உணர்வு ரீதியான காயங்கள் நம்மளை அசைக்காது. எல்லா சூழ்நிலைகள்லையும் தாவீது என்ன செய்தானோ அதை அப்படியே நாமும் செய்தோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் எப்போதும் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். தாவீது தனக்கு என்ன நடந்தாலும் துதிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான். கர்த்தருக்குள் தன்னை எப்பொழுதும் திடப்படுத்தி கொள்வான். நீரே என் பங்கு அப்படின்னு சொல்லுவான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுக்கு ஆறுதலாய் அமைந்தது அவருடைய வார்த்தை மட்டும்தான். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருப்பான். ஆமாம், தாவீது தன்னுடைய இருதயம் போராடும் போதெல்லாம் போனது தேவனுடைய சமூகம் மற்றும் தேவ வார்த்தையிடம்தான். அதையே நாமும் செய்தால் நம்மளை எதுவும் அசைக்க முடியாது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வேண்டுதல்களுக்கும் நீங்கள் பதில் செய்கிறீங்க ஏசப்பா. அமேன். உண்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைய வார்த்தை தேவன் உங்களுக்காக பேசுகிற வார்த்தைங்கிறத முழு நிச்சயமாக நம்பி உங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் என்ன செய்கிறீங்க? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிறைய நேரங்களில் அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறோம், வேறு யார் மூலமாவது பேசி பார்க்குறோம். ஆனால் பிரச்சனைங்கிறது இன்னும் பெருசாகுதே தவிர அது சரியாக மாட்டேங்குது. நீங்கள் நல்லதுன்னு செய்ய போகிறீங்க, ஆனால் அங்கே ஒரு பெரிய தீமை உங்களுக்காக காத்திருக்குது. நிறைய இடங்களில் மறுபடி இதை நீங்கள் அனுபவிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுது. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லி தருகிற விஷயம் இதுதான். நீங்கள் உங்களுக்குள்ள சோர்வு அனுபவிக்கும் போதெல்லாம் நீங்கள் தேவனை துதிங்க, வேதத்தை வாசிங்க. அவருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்ளும்போது தாவீத மாதிரி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக நீங்கள் மாறிடுவீங்க. தாவீது ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ள மனுஷன். தாவீதை தேவன் தன்னுடைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினாராம். அதுக்கு ஒரு காலமும் முடிவு இல்லையாம். ஒரு ஸ்பெஷலான ஆயில், அதாவது தேவனுடைய ஆயில்னால் தாவீதை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. மனுஷங்க அபிஷேகம் பண்ணால் ஒரு காலம் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் தான் அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் தேவன் தன்னுடைய ஆயில்னால் தாவீதை அபிஷேகம் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு ஒரு முடிவே இல்லை. தாவீதின் குமாரனே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூப்பிடும்போது
வேறு ஆப்ஷனே இல்லாமல் இயேசு கிறிஸ்து நின்று அங்கே குணப்படுத்தினார். அப்போது தாவீதின் குமாரனே அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, தாவீது எப்பவுமே தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவரை துதிக்கிறதையும் முக்கியமாக கருதுனதுனால தான். நாம் என்ன செய்கிறோம், நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனையே பேசுகிறோம். நமக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, உடம்புல அத்தனை பிரச்சனை இருக்குது, என்னை கூடி இருக்கிறவங்க என்னை இப்படி சொல்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. நம்ம பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் நம்முடைய சிந்தை முழுவதும் நமக்குள்ள பிரச்சனையில் தான் இருக்குதே தவிர தேவனை தேட மாட்டேங்கிறோம். மற்றவங்க கிட்ட ஆறுதல் தேடுற நாம் தேவன்கிட்ட ஆறுதலை தேட மாட்டேங்கிறோம். நீங்கள் புலம்புறது இது எல்லாமே தேவன்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தேவனை துதிக்கிறீங்க அப்படின்னா, தேவன் செய்த நன்மைகளை நினச்சி அவருக்கு நன்றி சொல்லுறீங்க அப்படின்னா, அவர் உங்களை தேற்றுபவராக இருக்கிறாரு. அவர் வேற ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். அப்போது முதல் தேற்றரவாளன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறாரு. பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் வேதனைப்படும் போது அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறாரு, உங்களை தேற்றுகிறாரு, உங்களை ஆற்றுகிறாரு. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வருகிறாரு. வேறு எந்த மனுஷனும் கிடைக்காத சமாதானம் தேவன்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். வேறு எதுலேயுமே கிடைக்காத சமாதானம் வேதம் வாசிக்கும்போது கிடைக்கும். அவருக்குள்ளே உங்களை திடப்படுத்தும் போது நீங்கள் திடமாவீங்க, புது பலனை அடைவீங்க. அவருடைய சத்துவத்தையும் அவருடைய பலத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்குள்ள எல்லா சோர்வுகளும் நீங்கி போகும். உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்தின அத்தனை விஷயங்களும் உங்களை விட்டு அகன்று போகும். இன்றைக்கு கூட நீங்கள் கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருக்கலாம். எனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஜெபிச்சிட்ருக்கலாம். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனை துதித்து பழகுங்க. சந்தோஷமாக இருக்கிறம்போது மட்டும் அல்ல, உங்களை சுற்றி வேதனை இருக்கும்போது, எல்லா பிரச்சனைகளும் உங்களை அமுத்தும் போது, உங்களால் நிமிர்ந்து நிற்க முடியாமல் நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கும்போது, எல்லா சூழ்நிலைகள்லையும் அவரை துதிச்சிங்க அப்படின்னா, அவரை துதித்து பழகிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். உங்களுடைய இருதயத்தில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. என்னோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஆமேன். இந்த பிள்ளைகளை அப்பா உம்முடைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நாங்கள் எல்லாவற்றிலும் அப்பா எல்லா நேரத்திலும் உண்மையே பிரதானமாக உமக்கே முதலிடம் செலுத்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு முக்கியம்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா இதே எண்ணங்கள் இப்பொழுது எழுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா நாங்கள் உண்மை பிரதானப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா செயல்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் அப்போ நாங்கள் உங்களை துதிக்கணுங்கிறது அப்பா எங்கள் இருதயத்தில் எழுதப்படணும் ஏசப்பா. அம்மேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உமக்குள் எங்களை திடப்படுத்தணும்ப்பா. அம்மேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த ஒரு டெசிஷனை இப்பொழுது எடுக்க வைங்கப்பா. உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஏசப்பா. வேதனையோடு ஜெபிச்சிட்ருக்குறாங்கப்பா. அம்மேன். யாருமே இல்லைங்கிற சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேதனை பல மடங்கு அதிகமாக்கியப்பா. தாங்க முடியாத துக்கத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஆறுதலை கொடுக்குறமைக்காய் நன்றியப்பா. அம்மேன். ஸ்தோத்திரமப்பா. இந்த பிள்ளைகள் தேற்றப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். நன்றியப்பா. எல்லா சூழ்நிலைகளிலையும் அப்பா நாங்கள் உமக்குள் எங்களை திடப்படுத்தி கொள்ள அப்பா எங்கள் இருதயத்தில் நீங்கள் விருப்பத்தை உண்டு பண்ணுங்கப்பா. அமேன். எங்களுடைய முழு விருப்பமும் நீங்களாக மாத்திரம் இருக்கணும் ஏசப்பா. அமேன். ஒரு நிமிடம் ஒரு செகண்டு கூட அப்பா உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும்ப்பா. அமேன். நித்திய மகிழ்ச்சி நித்திய சந்தோஷம் எங்கள் தலைமையில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. தலைமுறை தலைமுறையாக இந்த பிள்ளைகளை நீங்கள் அப்பா ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவர். இந்த ஜபத்தை அப்பா அந்த பிள்ளைகள் செய்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் இருதயத்தில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகணும் ஏசப்பா. அமேன். அப்பா இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் இருக்கீங்கிற ஒரு உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகணும் ஏசப்பா. அமேன். உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டும் ஏசப்பா. ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்குள் அப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும் ஏசப்பா.
அமேன். இருதயம் முழுவதும் உம்முடைய சமாதானம் இப்பொழுது நிரம்பட்டும் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தால் இப்பொழுது நிரப்பப்படுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிசாசின் எண்ணங்கள் அழிக்கப்படணும் ஏசப்பா. வேதனைகளை கொண்டு வருகிற பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. பயத்தை கொண்டு வருகிற பிசாசுகள் இப்பொழுது இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக அழிக்கப்படுகிறது ஏசப்பா. வல்லமை உள்ள உதவி செய்யும் உம்முடைய கரம் இந்த பிள்ளையோடு தொடர்ந்து இருக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்று இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செவினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.